வீட்டில் உள்ள காய்கறி பெட்டி அலசி ஆராயும் போது கிடச்சது தான் இந்த முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸை வச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திருவிளையாடல் ஆரம்பம் படம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த படத்தில் ₹1 இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதே நம்பிக்கையில் இந்த முட்டைக்கோஸை வச்சு ஏதாவது முதல்ல பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வெங்காயம் கண்ணில் மாட்டுச்சு. சரி, அப்போ ரெண்டத்தையும் சேர்த்து போட்டு பக்கோடா பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் வெட்டி வச்சுட்டோம். அதில் பஜ்ஜி மாவு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டோம். வெங்காயமும் முட்டைக்கோசும் அதுவே நிறைய தண்ணி விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, கடலை மாவு, கொஞ்சம் உப்பு இவ்வளோதான் சேர்த்தோம். உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் மல்லித்தூள், சாம்பார் தூள், அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்லாம், தின்பண்டமாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ₹1 இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படத்தில் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் ₹1 கடையில் போய் என்னென்னலாம் வாங்க முடியும்னு சொல்லுங்கள். இதை செஞ்சு சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க தட்டிலேருந்து காணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பக்கோடா ஜாக்கிரதை.